நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். வேற யாரையுமே எந்த நபரையும் குறிப்பிட்டு சொல்லாதவர் லோத்தின் மனைவியை சொல்லுவதற்கு என்ன காரணம்? லோத்து வாழ்ந்த காலங்கள் ஆபிரகாமின் நாட்கள். ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் தான் லோத்து. அந்த லோத்தினுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அவளுக்கு ஏதோ ஒரு பேர் இல்லாமல் இருக்கிறதில்லை. அந்த பேரை கூட சொல்லாமல் அவருடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இதற்கு முந்தின வசனங்களிலே சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். பொதுவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஆழமானதாக இருக்கும். மிகவும் கவனிக்க வேண்டியதாகவும் அதை நாம் கை கொண்டு நடக்கத்தக்கதாக அந்த காரியங்கள் இருக்கும். அதில் சொல்லும்போது சொல்கிறார், 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் இருக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே இருக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொள்ள இறங்காமல் இருக்கவும், அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன்னு சொல்லிட்டு லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்றார். நோவாவின் நாட்களில் நடந்தது போலவும் லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும் மனுஷகுமாரன் வரும் நாளிலே என்று சொன்னவர் இப்பொழுது சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது லோத்தின் மனைவியினிடத்தில் என்ன நினைக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றால், நாம் இதற்கு ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் தான் போய் பார்க்க வேண்டும். லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று சொல்லுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போகக்கூடாது. சாரமற்று போனால் அது பிரயோஜனம் இல்லாமல் கீழே கொட்டப்படுவதற்கு ஏதுவாயிருக்கிறது. அப்போ லோத்தின் மனைவியை பாருங்க, அவ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால், பிரயோஜனமற்று போனால், பிரயோஜனமான ஒரு மனிதன் பிரயோஜனமற்றவனாய் மாறி போகக்கூடாது என்பதை சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதன் பிறகு 2 பேதுருவின் புஸ்தகத்தில் பேதுருவும் இதை மேற்கோள் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 2:5 அங்கே பேதுருவும் இதே காரியத்தை குறித்து பேசுகிறார். 2ஆம் அதிகாரம் 2:5 பூர்வகால உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரோ என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் என்று சொல்லுகிறார். மறுபடியுமாக பூர்வ உலகத்தையும் தப்ப விடலை. நோவா முதலான நோவா, அவன் மனைவி, அவன் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றினார் என்று சொல்லிவிட்டு
பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். எதை திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார்? தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுகிறவர் என்பதையும், அவபக்தி உள்ளவர்களை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக கொண்டு செல்லுகிறவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அதை அறியாமல் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழுகிற இந்த காலம் பாருங்க, நோவாவின் நாட்களிலே எப்படி இருந்ததோ அப்படியே இன்றைக்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா? நோவாவின் நாட்களில் எப்படி இருந்தது என்று பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தில் பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிருச்சு. இன்னைக்கு அப்படித்தானே? இன்னைக்கு அக்கிரமம் பெருகி, அநியாயம் பெருகி, தீமைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற உலகம் பார்க்கும் போதே தெரிகிறது. விபச்சார மயக்கத்தால் நிறைந்திருக்கிறது, தீமைகள் நிறைந்திருக்கிறது, அசுத்தங்கள் நிறைந்திருக்கிறது, அருவருப்பான காரியங்கள் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மால் நினைக்கவே முடியாத தீமைகள் நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட காரியங்கள். இப்படிலாம் நடக்குமா? இப்படிலாம் செய்வாங்களா? இப்படிலாம் பேசுவாங்களா? இப்படிலாம் நடக்குமா என்று வேதனைப்படுகிற ஒரு காலம். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் பார்த்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு அந்த மகன் தகப்பனை அடிக்கிறார். அவ்வளோவா? அதை வேற வீடியோ எடுத்து வேற அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அதை பார்க்கவே முடியல. ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னால் முடியல. அடிக்கிறார். அதன் பிறகு என்ன நடக்கிறது? அந்த தகப்பனார் இறந்து போகிறார். இவன் பிறந்த நாளில் எவ்வளோ அந்த தகப்பை சந்தோஷப்பட்டிருப்பார். ஒருவேளை இதன் பிறகு அந்த தகப்பனார் இருந்தால் என்ன நினைப்பார் பாருங்க. இறந்துட்டார். இப்போ இருந்திருந்தால் என்ன நினைப்பாரு? இவனை பெத்ததுக்கு பெத்து போடாமே இருந்திருக்கலாம், நம்ம பாட்டுக்கு தனியாக வாழ்ந்துட்டு செத்து போயிருக்கலாம்னு நினச்சிருப்பாரா இல்லைங்களா? பெத்த பிள்ளை. ஏன்னா அப்சலோம் பாருங்க, தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறான். வேதத்திலே அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ தாவீது பாருங்க, தன் முகத்தை மூடிக்கொண்டு வெறும் காலாலே நடந்து அழுது கொண்டு போகிறான். வேதனை, சிறுமைப்பட்டு போன ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நான் கண்கூடாய் பார்க்கிறோம். அடித்தது, அந்த தகப்பனார் இறந்து போகிறார். இப்பொழுது டிஜிபி சொல்லுகிறார், அதை கேஸ் எடுங்க, அவரை ஃபைல் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணுங்க என்று சொல்லி, அதன் பிறகு அவன் அரெஸ்ட் பண்ணப்படுகிறான். நம்ம கண்களாலே காண்கிற காரியங்களே நம்முடைய இருதயத்தினாலே தாங்க முடியவில்லை. மனிதர்களாகிய நம்மால் தாங்க முடியவில்லை. கர்த்தர் எப்படி பாருங்க, அவர் எத்தனை இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு மனதுருக்கமுடைய தேவன், எத்தனை அன்பான தேவன். வாசிக்கிறோம் இல்லையா? எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பையன் தன் தகப்பனை அடித்து கொள்ளுகிற அளவில் அடிக்கிறான். இவன் படித்தவன், பண்புள்ளவன். இப்போ அந்த தகப்பன் என்ன நினைப்பான்? இவனை பெற்றதற்கு பேசாமல் இருந்திருக்கலாமே, இவனை வளர்த்ததற்கு சும்மா இருந்திருக்கலாமே, இவனை ஏன் நாம் படிக்க வைத்தோம், ஏன் நாம் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை சேர்த்தோம், இந்த ஆஸ்தியே ஐஸ்வர்யங்களை இன்றைக்கு நமக்கு மரணத்தை கொண்டு வந்து விட்டது என்று யோசித்திருப்பார் இல்லையா? ஒருவேளை அவர் இன்றைக்கு பிழைத்திருப்பார். ஆனால் என்ன சொல்லுவார்? இந்த நிலைக்கு இவனை பேசாம பெத்து போடாமே இருந்திருக்கலாமே. கர்த்தர் அப்படித்தான் நினைக்கிறார். நாம இவர்களை எத்தனை அருமையாய் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினாராம். ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார்கள். ஆதாமை உண்டு பண்ண போது ஜீவ சுவாசத்தை கொடுத்து தேவ சாயலின்படியே தேவன் உண்டாக்கினார். ஆனால் இன்றைக்கு ஆதாம் தன்னுடைய சாயலிலே பிள்ளையை பெற்றான். பிறந்த முதல் பிள்ளை காயின். அவன் பாருங்க, ஆபேலை கொலை செய்கிறான். முதல் இந்த உலகத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த ஒரு மனிதன் ஆதாம் தேவனால் உண்டானவன், ஏவாள் ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து உண்டானவள். ஆனால் அவர்கள் இருவரும் சேர்ந்து பெற்ற பிள்ளை காயின் கொலைகாரன். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், அவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகன். இன்றைக்கு என்ன நடக்கிறதோ அதே அன்றைக்கு நடந்தது. அதைத்தான் நாம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்றார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல இருக்கும். நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? மனம் போன போக்கிலே வாழ்ந்தார்கள். தங்களுக்கு இஷ்டமானபடி எல்லாம் செய்தார்கள். தங்களுடைய மன விருப்பத்தின்படி வாழ்ந்தார்கள்.
அவருடைய இருதயத்தின் நினைவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பொல்லாததாய் போய்விட்டது. கர்த்தர் பார்க்கிறார், மனஸ்தாபப்படுகிறார், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கடைசியிலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க, நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. எத்தனை வேதனை பாருங்க. கர்த்தர் எவ்வளவாய் வேதனைப்பட்டு சொல்லுகிறார் பாருங்க, எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது, நான் சங்கடப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். இந்த மனிதர்களை ஏன் படைத்தேன்? இவர்கள் என்னை நேசிக்கவில்லையே, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி விட்டார்களே, மனம் போன போக்கிலே வாழ்கிறார்களே, தங்கள் இஷ்டத்திற்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த ஜனங்கள் முழுவதையும் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறார். இந்த நிலையிலே தான் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கிருபைனா இதுதான், எல்லாருக்கும் வருகிற அழிவு நமக்கு வராமல் தப்புவிக்கிறது தான் கிருபை. நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை என்று சொன்னால், உலகம் முழுவதும் அழிக போகிறது, உலகத்தில் உள்ள எல்லாம் அழிக்கப்பட போகிறது. ஆனால் ஒரே ஒரு மனிதனுக்கு கிருபையை தேவன் கட்டளையிடுகிறார். காரணம், அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாயிருந்தான். இன்றைக்கும் சரி, நீங்களாயிருந்தாலும் நானாயிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியை விட்டுவிடக்கூடாது, அநீதியின் மேலே பிரியப்படக்கூடாது. அநீதி எல்லாமே பாவம்தான், அநியாயத்திற்கு விலகி செல்ல வேண்டும். அதனால்தான் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவன் எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ அநியாயம், அநீதி, அது மாத்திரமல்ல உத்தமமற்ற நிலை, அதை விட்டு விலகி தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு வாழ வேண்டும், தேவனோடு பேச வேண்டும், தேவனோடு பழக வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும், தேவ சித்தத்தை செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகி வர வேண்டும். தேவனிடத்தில் கேட்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன செய்யட்டும், யாருக்கு உம்மை குறித்து சொல்லட்டும், யாரோடு கூட பேசட்டும், யாரோடு பழகட்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்க வேண்டும். தேவனோடு சஞ்சரித்தல் என்றால் என்ன? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று இரண்டாவது அவனை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஆனால் உலகம் அழிய போகிறது. உலகம் அழிக்கப்படும் போது ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது. கிருபை கிடைத்ததற்கு ஒரே காரணம் என்ன? அவன் நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்தான். அதற்கு பிறகு பாருங்க, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்ததா. இங்கே தான் கொஞ்சம் விளக்கமாக அதை சொல்லுகிறார் 11ஆம் வசனத்தில். தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டு போச்சுங்க. சீராக இருக்க வேண்டும். இப்போ எப்படி குடும்ப வாழ்க்கைன்னு திருமணம் பண்ணி கொடுக்குறோம், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சீராக இருக்கணும், அழகாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும், நல்ல சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவர்கள் மன மகிழ்ச்சியாய் வாழணும், பிள்ளைகளை பெறணும். அந்த குடும்பம் அதான் சீர்பட்ட நிலைமை. ஆனால் இங்கே சீர்கெட்ட நிலைமை. அந்த சரியான நிலைமையிலிருந்து இந்த பூமி கெட்டு போய்விட்டது. இரண்டாவதாக சொல்லுகிறார், பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கு. கொடுமை பார்த்தீங்கன்னா, கொடுமை என்ன? ஒரு மனிதன் பட்சிக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, மகன் தகப்பனை கொலை செய்கிறது, பெற்ற பிள்ளையை தாய் கொன்று போடுகிறது. ஒரு நாள் பாருங்க, ஒரு பேப்பரில் ஒரு காரியத்தை பார்க்குறேன். ஒரு பெண்ணு கட்டப்பையை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு போயிட்டா. ஒரு கட்டப்பை, அந்த உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பையை கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் எடுக்கிறார். அது என்னமோ சத்தம் கேட்குதுன்னு எடுத்தால் உள்ள ஒரு பிறந்த குழந்தை. ஏங்க 10 மாதம் வயிற்றில் சுமந்து வச்சுட்டு அதை பெற்றுட்டு எப்படிங்க மனசு வருது? எப்படி அதை போய் குப்பை தொட்டியில் போட முடியும் அந்த குழந்தைய? என்கிட்ட எத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தெரியுங்களா, குழந்தை இல்லை எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. எத்தனை பிள்ளைகள் குழந்தைக்காக அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுமா? 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம். ஊழியர்களிலே சிலர் இருக்கிறார்கள், எங்களுக்கு குழந்தையே இல்லை ஐயா, ஜெபம் பண்ணிக்கோங்கிறாங்க. கர்த்தர் எப்படியாவது இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா குழந்தை என்பது கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய மாபெரிய பொக்கிஷம். அதோட அருமையே இன்னைக்கு அநேகருக்கு தெரியலங்க. ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளை விட்டுட்டு பெத்த தகப்பை இங்கே இருக்கிறான், தாய் ஒரு இடத்துல இருக்கிறான், அந்த பிள்ளைகளோடு பார்க்க கூட போறதில்லை. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ பணத்தை பார்க்கலாம், ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை பார்க்கலாம், காரில் போகலாம், எல்லாம் செய்யலாம். அந்த பிள்ளை உன்னை அப்பான்னு கூப்பிட்ற சத்தத்தை கேட்க முடியாது. அது எத்தனை இன்பமானது, எத்தனை இனிமையானது. அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் வெளியே கூட்டிகிட்டு போய் காட்டுறது, வர்றது, அந்த பிள்ளையை வளர்த்து பார்க்கறது, அந்த பிள்ளையோட ஆசையோடு நேரத்தை செலவழிக்கிறது என்பது எத்தனை பெரிய காரியம். அதை இழந்துட்டாங்க.
குழந்தையே இல்லைன்னு கண்ணீர் வடிக்கிற எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? இதன் நடுவிலே அந்த குழந்தையை குப்பை தொட்டியில போடுற பெண்களும் இருக்கிறார்கள். கடைசி காலத்திலே பெண்கள் ஆண்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள்னு தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார். கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே கொடுமையினால் நிறைந்திருக்கிறது இந்த பூமி. வீடுகள் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, சமாதானம் இல்லை. கொடுமையினால் நிறைந்த பூமியை பார்க்கிறார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது என்று மறுபடியும் சொல்லுகிறார். 12ஆம் வசனத்தில் பாருங்க, சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்தது. திரும்ப தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். தாங்கள் போகிற பாதையை கெடுத்து போட்டு விட்டார்கள், தாங்கள் செல்லுகிற வழியை கெடுத்தார்கள். தங்களுக்கென்று தெரியாமல் தீமையான பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வழி உத்தமமானது, பரிசுத்தமானது, வெளிச்சம், நித்திய வெளிச்சம் இருக்கும், அதை விட்டுட்டாங்க. இப்போதான் கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நோவாட்ட பேசுறார். ஏன்னா அவன் நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்துகிறதுனாலே அவனோடு பேசுகிறார். மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. மறுபடியும் சொல்கிறார் பாருங்க, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன். இன்றைக்கு அதே நிலை, அன்றைக்கு எப்படி நோவாவின் நாட்களில் இருந்ததோ அதே நிலை இன்றைக்கு கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. திருமண பக்கமெல்லாம் கொடுமை, சமாதானமற்ற நிலை, மனுஷர் பட்சிக்கிற ஒரு வாழ்க்கை, ஏமாற்றுகிற மனிதர்கள் நிறைந்த வாழ்க்கை, தீமையினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எங்கு பார்த்தாலும் தீமை, எதில் பார்த்தாலும் கொடுமை, சமாதானமற்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதன் பிறகுதான் கர்த்தர் அவனை ஒரு பேழையை கட்டும்படி சொல்லுகிறார். சொன்னபடியே அவன் பேழையை கட்டுகிறான். அதற்குள்ளே அவனும் அவன் பிள்ளைகளும் உள்ளே சென்று அவர்கள் இருக்கிறார்கள். இதன் பிறகு தேவன் இந்த பூமியை அழித்து போடுகிறார். அதே போலதான் இந்த நாட்களிலும் சரி, நோவாவின் நாட்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறார். அப்போ நோவாவின் நாட்கள் என்று பார்க்கும்போது நீங்கள் எங்கே வர வேண்டும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். ரெண்டு பேருக்கு தனித்தனியான ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆபிரகாம் லோத்தை பார்த்து, எப்பா உனக்கும் எனக்கும் என்னப்பா, நீயும் நானும் சகோதரர், நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அதுங்க. இன்றைக்கு இந்த வாக்குவாதத்தினாலே பிரிந்து போன குடும்பங்கள் அதிகம். எதையாவது பேசுறது, சரிக்கு சரி பேசுறது, இதெல்லாம் இன்றைக்கி அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்க ஒரு காலம். நான் என்ன உனக்கு நான் குறைவா? நானும் அப்படி தான் பேசுவேன். சரிக்காக பேசுகிறது. வாக்குவாதம் என்பது நோய் கொண்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார் பாருங்க, இல்லைப்பா வேண்டாம், நமக்குள்ள வாக்குவாதம் வேணாம். நீ போனினா, நீ கிழக்க போனினா நான் வடக்க போகிறேன், நீ வடக்க போனினா நான் தெற்க போகிறேன், எப்படியோ நீ எந்த பக்கம் போறியா அங்கே போன்னு சொன்னவனே லோத்து தன் கண்களை ஏறெடுத்து 10ஆம் வசனம் பாருங்க, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமியை முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோரோவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமியை முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த லோத்து அங்கே தெரிஞ்ச கொண்ட இடம் எப்படிப்பட்டது? ரொம்ப அழகான இடம், ரொம்ப அருமையான இடம், அற்புதமான ஒரு இடத்தை பார்க்குறார். எப்போவுமே இந்த கண்களினாலே பார்த்து தீர்மானிக்கிற எல்லாமே தீமையாக இருக்கும். ஆராய்ந்து தேவனிடத்தில் கேட்டு இவன் கேட்கல பாருங்க. லோத்து என்ன செஞ்சுருக்கணும்? போன்னு சொன்னவொன்னே, ஆண்டவரே நான் எந்த பக்கம் போட்டுன்னு கர்த்தர்கிட்ட கேட்டிருந்தா கர்த்தர் முதலே சொல்லியிருப்பாரு, இங்கே போகாத, இது ரொம்ப செழிப்பாக தெரியுது இல்லை, அங்கே போயிடாத, அது வேண்டாம், நீ போக வேண்டிய இடம் இந்த பக்கம்னு சொல்லி இடத்த காட்டியிருப்பார். இவன் அதெல்லாம் பார்க்கல. இதான் கண்களின் இச்சை. இவன் கண்ணால் பார்க்குறான், ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது, தீர்மானம் பண்ணுறான். சில இடங்களில் கல்யாணமே அப்படி தான் நடக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இதே கதை தான் நடக்கும். பிரச்சனை, போராட்டம், பாடு, உபத்திரம், வேதனை. அப்புறமேட்டு சொல்லுவாங்க, நான் அப்போ பார்க்கும்போது அப்படி இருந்துச்சியா, இப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ எப்படி இருந்துச்சு. இவன் அப்படி தான் பார்த்தான். என்ன பார்த்தான்? அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்துல போய் அவன் கூடாரத்தை போடுகிறான். சோதோமுக்கு நேரே கூடாரத்தை போடுகிறான். எப்பொழுதுமே தீமையான மனிதர்களோடு கூட நாம் சஞ்சரிக்கவே கூடாதுங்க. நல்ல நண்பர்கள் இருக்கலாம்,
அது உங்களுக்கு உடனே கிறிஸ்தவர்கள் தான், நாங்கள் சபையாரோட தான் ஐக்கியமா, அப்படிலாம் இல்லைங்க. உலகத்தில் எல்லார்ட்டையும் தான் நம்ம பழக வேண்டியது இருக்கும். கூட படித்த நண்பர்கள் இருப்பாங்க, பல ஜாதியான மக்கள் இருப்பார்கள். அதில் முஸ்லீம்ஸ் இருக்கலாம், அதில் இந்துக்கள் இருக்கலாம், யாரோடனாலும் நம்ம பழகலாம். அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். சிலர் நினைப்பாங்க, இல்லை நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள்லாம் ரொம்ப அவங்களோட தான் பழகணும், மற்றவரோட ஐக்கியமாகவே இருக்கக்கூடாது. அப்படிலாம் இல்லைங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அதை ஆண்டவர் சொல்லும்போது கொரிந்தியரில் பேசும்போது எப்படி பேசுவார் பரிசுத்த ஆவியானவர், நீதிக்கும் அநீதிக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த பூமியில் அநீதி தான் எல்லாரும் செய்கிறாங்கன்னு இல்லைங்க. எல்லாத்துலேயும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களிலும் தேவனை ஏற்றுக்கொள்ளாத சிலர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிற நற்கிரியைகளை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. அவங்க தேவனை ஏற்றுக்கொள்ளலை. எனக்கு அப்படி தெரிந்த ஒரு மனிதனை சொல்கிறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் இந்து, ஆனால் வருஷத்துக்கு 10,500 கோடி ரூபா ஏழைகளுக்கு கொடுக்குறார். அந்த மனிதன் கெட்டவரா? இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை தெரியல. இன்னொருத்தர், அவர் தினமும் 1000 கோடிக்கு பக்கம் செலவழிக்கிறார். அவ்வளோ பணத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? ஜனங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் நடுவிலே அவர்கள் கெட்டவர்களா? கிடையாது. அவர்கள் எல்லாரையும் நேசிக்கிறார்கள், ஆனால் இயேசுவை தெரியவில்லை, இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. அது ஒண்ணுதான். கர்த்தர்ட்ட அவங்க வரல. மற்றபடி அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பிறருக்கு தீங்கு விளைப்பதில்லை, நல்லவர்களாகவே இருக்கிறார். அவர்களோடு பழகுவதை குறித்து நான் சொல்ல வரல. தீமையான மனிதர்கள், துர்ச்சிந்தையுள்ளவர்கள், அசுத்தமும் அருவருப்புமானவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்களோடு கூட நீங்கள் ஐக்கியப்படக்கூடாது. அவர்களோடு கூட நீங்கள் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. சோதோமுக்கு நேர கூடாரத்தை போட்டான். சிலர் பார்த்தீங்கன்னா குடிக்கிறவங்களோட பழகுவாங்க. நான் அவங்கள மனம் திரும்ப பண்ண போறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களும் குடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. கிறிஸ்தவ பிள்ளைகள், சபையார், நல்ல ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்றவர்கள் மறுபடியுமாக குடிக்கு அடிமையாகி வீணான வாழ்க்கை. எனக்கு தெரிய என்னோட ஊழியத்துக்கு இருந்த ஒரு பையனே கெட்டு போயிட்டான். நானே சொல்லுவேன். ஏன்னா குடி அவனை கெடுத்து நாசம் பண்ணிவிடான். அவன் குடிக்கிறவனா? கிடையாது. தேவனுக்கென்று வைராக்கியம் ஊழியம் செய்தவன். ஏன்? சேர்ந்த நபர்கள் அவர்கள் சரியானவர்களாக இருந்து பழகினால் தவறில்லை. ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அங்கே 100 பேர் இருப்பாங்க. அவர்கள் எல்லார்ட்டையும் பேசத்தான் செய்யணும், பழகத்தான் செய்யணும். நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். யாரிடத்துல பழகுகிறோம், அவன் எப்படிப்பட்ட மனிதன். ஒருவன் திருடனா இருக்கிறான், அவன்கிட்ட போய் பழகுனா நமக்கு திருட்டுப்பட்டம் தான் வரும். ஒருத்தன் குடிகாரனா இருக்கிறான், அவன்கிட்ட பழகுனா அவன் குடிக்க தான் சொல்லி தருவான். அதிலே நல்லவர்கள். அதன் அடுத்த ஸ்டேஜ் தான் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று தேவனோட ஐக்கியமா இருக்க வேண்டும், 2வது கர்த்தராகிய இயேசுவோட ஐக்கியமா இருக்க வேண்டும், 3வது ஆவியானவரோடு நடக்க வேண்டும், 4வது சபை மக்களோடு ஐக்கியம் இருக்க வேண்டும். அதிலும் ஜெபிக்கிறவர்கள், தேவனை துதிக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்போது நிச்சயமாகவே நாம் இடறி போவதற்கு ஏற்ற காரணங்கள் வராது. ஆனா இவன் சோதோமுக்கு நேராக போய் கூடாரத்தை போட்டான். சோதோமின் மக்களை குறித்து என்ன தெரியுமா வேதம் சொல்லுகிறது? சோதோமின் மக்களை குறித்து நாம் பார்க்கும்போது யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. யூதா 1:7 ஒரே அதிகாரம் தான், இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்றேன். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டார் பாருங்க, விபச்சாரம். அங்க பிரதானமான பாவம் அது. விபச்சாரம்னா ரொம்ப, அது எப்படி சொல்றதுக்கே பேசலாம் முடியாது. அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களோடு கூட இவன் போய் ஐக்கியப்பட போகிறான், அந்த இடத்துல போய் குடியிருக்கிறான். அதனால் என்ன நடக்கிறது? தீமை. இப்போ தேவன் இறங்கி வருகிறார் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இப்பொழுது தூதர்கள் வருகிறார்கள். தூதர்கள் அதனுடைய நிலை என்ன என்று பார்க்கும்படியாக சோதோமுக்கு வருகிறார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அல்லப்பா, நாங்கள் வீதியிலே தங்கிக்கிறோம். இல்லை நீங்கள் தங்காதீங்க, வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் பார்க்குறான்.
அந்த பட்டணத்தை சேர்ந்தவர்கள் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்கள வெளியே கொண்டு வான்னு ராத்திரி வந்து பிரச்சனை பண்ணுறானுங்க. அப்போ எப்படிப்பட்ட மக்கள் பாருங்க, பேசுறதுக்கே அருவருப்பாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு அந்த காரியம் சட்டமாகி விட்டது. இன்னைக்கு அது சட்டம். சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அவர் அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர்மா, அவங்கள்ட்ட போய் ஒரு ஆணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கிறாங்க. ஆணும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க நான் பண்ண மாட்டேன். அதற்கு அவன் கோர்ட்டுக்கு போகிறான். கோர்ட்டில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் நரகத்துக்கு போகிறத காட்டிலும் பண்ணாமே நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. எப்படி பாருங்க, இந்த நிலையிலே இன்றைக்கு கேடுகட்டு போய் உலகம் இருக்கிறது, நாசமான நிலைமையில் இருக்கிறது. ஆணோடு ஆண் அவலட்சணமான காரியங்கள், பெண்ணோடு பெண் அவலட்சணம், தீமை நிறைந்த ஒரு உலகம், அசுத்தமான ஒரு உலகம். அன்னைக்கு சோதோம் கொமோராலே அதுதான் இருந்தது. மிக மோசமான பாவங்களால் நிறைந்திருந்தது. இப்பொழுது கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். தூதர்கள் வந்து பார்க்கிறார்கள், வெளியே கொண்டு வாங்குறான். இவன் சொல்றான், இல்லை என்கிட்ட 2 கன்னி பெண்கள் இருக்காங்க, அவங்க என் பிள்ளைகளை தரேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் கிடையாது. அதன் பிறகு இப்பொழுது அவர்களுக்கு கண் மயக்கம், குருட்டாட்டம் பிடிக்க வைத்து லோத்தை இழுத்துக்கொண்டு வெளியே போகிறார்கள். உனக்கு யாராவது இங்கே இருக்காங்களா? உடனே என் மருமகன்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தீர்மானம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். பாருங்க எப்படி பாருங்க. இதுக்கு தாங்க அங்கே என்றைக்குமே அங்கே போய் நெருங்கி நம்ம போக போக நம்ம வாழ்க்கையை கெட்டு போயிடும், நம்மளை நாசம் பண்ணிவிடுவான் பிசாசு. பிள்ளைகளுக்கு எங்கே மாப்பிள்ளை பார்த்துருக்கான் பாருங்க, அங்கே போய் மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கான். அவங்கள போய் கூப்பிட்டா அவன் சொல்கிறான், அவனுங்களுக்கு இவன் பேசுகிறதெல்லாம் பரியாசமாக தெரியுது 2 மருமகன்களுக்கும். அப்போ பார்த்தா எல்லாத்தையும் விட்டுட்டு தன் பிள்ளைகளோடு கூட வெளியே வரும்போது 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றான். அதற்கு லோத், அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அந்த ஊர் இருக்கிறதே, அந்த ஊருக்கு நான் போய் பிழைச்சிக்கிறேன்னு சொல்கிறான். சரி போ, நீ போய் அங்கேயாவது பிழைச்சிக்கோ, நான் அதையும் கவிழ்த்து போடுறேன்னு சொன்ன பிறகு இப்பொழுது அவன் அங்கே சேரும்படியாக ஓடுகிறான். யோசித்து பாருங்க. இந்த நேரத்தில் தான் இவள் என்ன செய்கிறா பாருங்க. 26ஆம் வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். அது வரைக்கும் வந்துட்டா, இப்ப பின்னிட்டு பார்க்கிறாள். தான் வந்த வழியிலே தான் வாழ்ந்த இடத்தை திரும்பி பார்க்கிறாள். ஆனால் நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்தார்கள், ஆனால் அவர்களுக்கு போவதற்கு சமயம் கிடைத்ததே, அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீ இந்த நிலையிலிருந்து நீ ஓடு, நீ உன்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட ஆரம்பி, அதிலே நின்று விடாதே, முன்னோக்கி பார்த்து ஓடு என்று சொல்லுகிறார். இப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் பாருங்க. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை நோக்கி அவர் பார்த்து, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்பி கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். மரித்து போன ஒருவனுக்காக வீட்டில் மரித்து போயிட்டார் அவங்க அப்பா, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, மரித்தோர் அடக்கம் பண்ணுவாங்க, நீ வா. இப்போ இன்னொருத்தர் சொல்கிறான், நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் வீட்டில் போய் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுடையவன் அல்ல. கலப்பையின் மேல் கை வைக்காத, ஆண்டவரை பின்பற்றி வராத, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு வழியிலே நடக்கும்படி தீர்மானம் பண்ணாத, ஊழியம் செய்யாத.
அப்படி ஒருவேளை வந்துவிட்டால் பின்னிட்டு பாராதே. பின்னிட்டு பார்க்கிற மனிதனை தேவன் விரும்புகிறது இல்லை என்பதை தான் சொல்றார். தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிட்டான்றார். அப்போ கர்த்தரை பின்பற்ற தொடங்கிவிட்டால் கர்த்தர் பின்னாடியே ஓட தொடங்கிவிட வேண்டும். அவர் நமக்கு முன்னே செல்லுகிறவர், அவரை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். பின்னிட்டு பார்க்கும்போது இதில் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த கலப்பையின் மேல் கை வைத்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா கலப்பை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி ரொம்ப கீழே கூராக இருக்கும், அதை மேலேருந்து அமுகிக்கிட்டு தான் போகணும். அப்படி பின்னிட்டு பார்த்துட்டு விட்டா இந்த கலப்பை முனி இருக்குல்ல, அது காலை குத்திடும், காலை வீணாக்கிடும், அப்படியே குத்தி கிழிச்சிடும். இதுதான் எப்போவுமே சரி. நம்முடைய வாழ்க்கை என்பது, இந்த ஓட்டம் என்பது தேவனுக்கு பிரியமாக முன்னிட்டு பார்த்து ஓடுகிற ஓட்டம் தான் கிறிஸ்தவ ஓட்டம். இது பரலோகம் தான் நம்முடைய நோக்கம், பூலோகம் அல்ல. இந்த பூமிக்குரிய காரியங்கள் என்பது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது அவர் நமக்கு அதை கூட கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய சித்தம், அவருடைய நீதி, இதையே தேடி நம்முடைய வாழ்க்கை ஓட வேண்டும். கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியும்? ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பிசாசு உள்ள நுழைந்து பின்னிட்டு பார்க்க வைக்கிறான். எப்படி லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாலோ அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எப்பா நீங்கள் அதை கவனிங்க, அதை நினைத்து கொள்ளுங்க. நீங்கள் பாருங்க, அதை நினைவில் வை. ரெண்டாவது ஆக்சுவலாக நம்ம எதை நினைக்கணும்னு சொன்னீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைக்கணும், அவருடைய புதிய உடன்படிக்கையை நினைக்கணும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை நினைவு கூறணும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே மிகவும் தெளிவாக ஆண்டவர் இயேசு இதை குறித்து பேசுகிறார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை ரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ எப்பொழுதுமே நம்முடைய நினைவு யார் மேல் இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே, அவர் பட்ட பாடுகளின் மேலே, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். அப்போ அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்படுவோம். அதனால் தான் அதை சொல்லுகிறார், நீ இதை நினைவு கூறு. லோத்தின் மனைவியை நினைச்சுக்கோ, பின்னிட்டு பார்த்துடாத. ஏன்னா உப்பானது சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும்? நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். உண்மையாகவும் அதுதான், நீங்களும் நானும் பூமிக்கு உப்பா இருக்கிறோம். நம்ம இடத்துல யார் வந்து பழகினாலும் பேசினாலும் அல்லது நாம் போய் யார்கிட்ட பேசினாலும் அவருடைய வாழ்க்கையே ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். பூமிக்கு உப்பு என்றால் என்ன? பூமியில் போய் உப்பை விதைக்கிறதா? இல்லை. நாம் வந்து பழகும்போது அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக மாறணும். ஒரு தீமையில் இருக்கிற மனுஷன், அசுத்தத்தில் அருவருப்பில் இருக்கிற மனுஷன் விடுதலையாகி வர வேண்டும். அது மாத்திரமல்ல, அவங்கள்ட்ட பழகும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தப்பட வேண்டும், தீமையை விட்டு வெளியே வர வேண்டும். ஒருவேளை சுகவீனமாக இருக்காங்களோ அவங்க ஜெபத்தினால் அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும், எல்லாவற்றிலும் வெளிப்படணும். அதனால தான் அப்போஸ்தலர் நாட்களிலே அற்புத அடையாளம் நடந்து கொண்டே இருந்ததுக்கு ஒரு காரணம் என்ன? அவர்கள் தேவனோடு சஞ்சரித்தார்கள், அதனால் தேவன் அவர்களோடு இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புத அடையாளங்கள் சாதாரணமாக நடந்ததுங்க. பேதுருடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமானார்களாம். பவுலுடைய கச்சைகளை உருமால்களை கொண்டு போய் போட வியாதிகள் சுகமடைந்தார்கள், வியாதியஸ்தர்கள் சுகமடைந்தார்கள். அது மாத்திரமல்ல, பிசாசுகள் புறப்பட்டது. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எப்படி இது சாத்தியம்? என்ன காரணம்? அவர்கள் தேவனோடு இருந்தார்கள், தேவன் அவர்களோடு இருந்தார். அப்ப நாமும் தேவனோடு இருக்க வேண்டும், நம்முடைய பார்வை முன்னோக்கி பார்க்கப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 பார்க்கும்போது அங்கே கலாத்திய சபைக்கு ஒரு கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்துவார். இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு அந்த வார்த்தை தான் தேவைப்படுற சூழ்நிலை இருக்கிறதையும் பார்க்கிறேன். பாருங்க, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. எப்படி கேட்குறாரு பாருங்க. எப்பா, புத்தி இல்லாத கலாத்தியரனா, முட்டாளே, நீ வந்து இப்படி கர்த்தருடைய பிள்ளையா மாறி ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்தியே, இப்போ நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி போக போறேன்னு சொல்லி ஆவியில ஆரம்பம் பண்ணின நீயே இப்போ மாம்சத்தில் போய் முடிக்க போகிறியா? உன்னுடைய ஓட்டத்தை அறகுறையா நிறுத்த போகிறியா? ஏன் இந்த பின்னிட்டு பார்க்கிற வாழ்க்கை?
ஏன் இப்படி வீணான வாழ்க்கையை நீ தெரிந்து கொண்டாய், ஏன் இப்படி போகிறாய் என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதாங்க. ஆண்டவர்கிட்ட வருவாங்க, வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காலம் இருப்பாங்க, அதன் பிறகு பின்னாடி போயிடுவாங்க. என்னப்பா அப்படின்னா, எல்லாம் ஒன்று தாங்க, நான் வந்தேன் போனேன் அதா இதான்ட்டு சொல்லிட்டு எதையாவது ஒரு காரியத்தை, அதாவது எப்படின்னா அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார்கள், அது நடக்கவில்லை அல்லது வாய்க்கலை என்னன்னா உடனே பின்னாடி போகிறாங்க. அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை நீங்கள் காண முடியும். அவர் ஒரு நாளும் தீமை செய்யவே மாட்டாருங்க, நன்மை தான் செய்வார். நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியமான ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? கடைசியாக எடுத்துக்கொள்ளப்படும் போது கூட 2 கைகளை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் பரலோகத்துக்கு ஏறி போகிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். சிறு பிள்ளைகளை கொண்டு வருகிறார்கள், அவர்களெல்லாம் விரட்டுறாங்க. ஆண்டவர் சொல்றார், வா கொண்டு வா அந்த பிள்ளைங்களெல்லாம். அவங்களெல்லாம் அணைச்சி ஆசீர்வதிக்கிற. ஏன் தெரியுமா? பரலோக ராஜ்யமே இப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி சிறு பிள்ளைகளின் இடத்தில் வர இடம் கொடுங்கப்பா, தடை செய்யாதீங்கப்பாங்கிறாரு. ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இயேசு. அந்த ஆண்டவர் உங்களோடு இருந்தால் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார். நோவாவை தேவனோடு சஞ்சரித்ததுனால நோவாவுடைய குடும்பத்தை காத்தாரே, லோத்தை காத்தாரே, லோத்தை பாதுகாத்து கொண்டாரே. சோதோம் கொமோரா கவிழ்க்கப்பட்டு போனது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்களில் எப்படி நடந்ததோ இன்றைக்கு அது நடக்கும் என்று. இன்றைக்கு அந்த காலத்திலே நாம் வந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். நாம் கண்ணாலே பார்க்கிற எல்லா காரியங்களும் அப்படித்தான் இருக்கிறது. கடைசியாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:13. சகோதரரே, நான் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இதற்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன், ஓடுகிறேன். முன்னாடி நான் ஒன்று செஞ்சிடறேன்ப்பா, பின்னானவைகள்லாம் மறந்துடுறேங்கிறார். முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நம்முடைய நோக்கம், நம்முடைய ஓட்டம் என்ன? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ லோத்தின் மனைவியை நாம் நினைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாகி பிரயோஜனமற்று போய்விட்டாலே, நீங்களும் அப்படி பிரயோஜனமற்று போய்விடக் கூடாது என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். எப்படி நோவா பேழைக்குள்ளே இருந்தானோ அதே போல கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே நீங்கள் அடைக்கலமாய் இருக்க வேண்டும். அதை விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது. இந்த உலகம் கொடுமையினால் நிறைந்து இருக்கிறது, சீர்கட்டு போய் கிடக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாமே நித்தமும் பொல்லாதாய் இருக்கிறது. தேவனோடு நீங்கள் சஞ்சரித்தால் இவைகளுக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் தப்ப முடியும். ஒருவேளை தேவனை விட்டு தூரப்பட்டால் ஏதாவது ஒன்றிலே சிக்கி உங்களுடைய வாழ்க்கை அழிந்து போகும். எனவே எந்த சூழ்நிலையும் சரி, கர்த்தரோடு இசைந்திருங்கள், இணைந்திருங்கள், தேவனோடு சஞ்சரியுங்கள். உங்கள் குடும்பம் காக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். தகப்பனே, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. உப்பு தூணாகி பிரயோஜனமற்று போன லோத்தின் மனைவியை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. பின்னிட்டு பாராதிருக்கிற ஒரு வாழ்வை தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உம்மை எங்களுக்கு முன்பாக வைத்து எங்கள் ஓட்டத்தை ஓட உதவி செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் குறிக்கப்பட்ட காரியங்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையின் எல்லைகள் எல்லாம் தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கபடியினாலே அதன்படி அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படி ஓட்டத்தை ஓட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஐயா தகப்பனே, தீமைகளுக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தேவைகள் சந்திக்கப்படட்டும், கிருபை உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை நான் பேசுகிறேன். சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறேன். தேவ கிருபை பெருகுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனே நீர் வேலி அடைக்கும்படி செபிக்கிறேன், பாதுகாத்து கொள்ளும்படி செபிக்கிறேன். அவருடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக.
ஆண்டவரே, அவர்களுடைய வாஞ்சை விருப்பம் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறேனப்பா. நீர் ஆசீர்வதிங்க, நீங்களே பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.